குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ராகி புட்டு எப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ புட்டு செய்கிறதுக்கு இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய போகிறோம். தண்ணி முதலே நிறைய சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் சேர்க்கணும். மாவு நல்லா ஈரப்பதம் வந்த உடனே கையில் மாவை கொஞ்சம் பிடிச்சு பார்க்கணும். பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு ஜல்லடை இல்லை வடித்தட்டு இதில் இந்த மாவை நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடித்தட்டில் இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட போகிறோம். இது ஏன் பண்ணுறோன்னா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. மாவு நல்லா தேய்ச்சி விடும்போது சின்ன சின்ன கட்டி கூட உடஞ்சி நல்லா மாவு உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம இட்லி தட்டில் புட்டு செய்யலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சலிச்சு வச்ச ராகி மாவு சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் இந்த கரண்டியை நம்ம அப்படியே கவுத்தடணும். இதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ராகி புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். முதல்ல ஸ்பூன் இல்லை ஃபோக் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறுன அப்புறம் கையில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சலிச்சதுனால ராகியில் ரொம்ப கட்டி இல்லாமல் வந்திருக்கு. இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சத்தான ராகி புட்டு ரெடி.